குட் ஈவினிங் டு ஆல். ரொம்ப சோர்வா இருக்க மாதிரி இருக்கீங்களே எல்லாரும். செக்ஷன் 2B, வெரி குட். செக்ஷன் 2B யாராவது வாசிங்களேன். Bail means release of a person accused of or suspected of commission of an offence from the custody of law upon certain conditions imposed by an officer or court on execution by such person of a bond or a bail bond. இப்போ இந்த பாண்ட் பெயில் பாண்ட் இந்த ரெண்டு விஷயத்துலையும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி பாண்டுனா என்ன அப்படின்னு டெஃபினிஷனே கிடையாது, பெயில் பாண்டுனா என்னன்னு டெஃபினிஷனே கிடையாது. இப்போ இந்த ரெண்டையும் டிஃபைன் பண்ணுறாங்க அடுத்தடுத்து. பாண்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் 2E ஆஃப் BNSS. செக்ஷன் 2E பாண்ட்னா என்ன சொல்றாங்கன்னா, எ பர்சனல் பாண்ட் ஆர் அன் அண்டர்டேக்கிங் ஃபார் ரிலீஸ் வித்தவுட் சூரிட்டி. ஓன் பாண்ட் நம்ம வந்து கலோக்கியல் டேர்ம்ல ஓன் பாண்ட் சொல்லுவோம். பர்சனல் பாண்ட் ஆர் அன் அண்டர்டேக்கிங் ஃபார் ரிலீஸ் வித்தவுட் சூரிட்டி. அப்ப பெயில் பாண்ட்னா என்ன? இட் இஸ் நத்திங் பட் undertaking for release with surety. Without surety na bond, with surety na bail bond. அவ்வளோதான். இப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். சூரிட்டியோடு இருந்தால் அதுக்கு பேர் பெயில் பாண்டு, வித்தவுட் சூரிட்டி பாண்ட். பெயில் பாண்டுனா செக்ஷன் 2D. பாண்டுனா செக்ஷன் 2E. ஏன்னா இதெல்லாம் புதுசாக வந்திருக்குது. ஏன்னா இந்த மாதிரி புதுசாக என்னென்ன விஷயங்கள்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்களோ இதுல இருந்து உங்களுக்கு கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. அகடமிக் பர்பஸில் இப்போ பெயிலுக்கு டெஃபினிஷனே இது வரைக்கும் இல்லவே இல்லை, பட் இதை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காக்னிசன்ஸ், அந்த டேர்ம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். வாட் இஸ் மீன் பை காக்னிசன்ஸ்? எவ்வளவோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, ஹை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்துருச்சு, ஆனால் ஸ்டில் தட் வேர்ட் ஹேஸ் நாட் பீன் டிஃபைன் ஆர் எக்ஸ்பிளைன் எனிவேர் இன் தி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் ஆர் BNSS. காக்னிசன்ஸ்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணவே கிடையாது. பட் தட் டேர்ம் அசியூம்ஸ் மச் இம்பார்ட்டன்ஸ். கண்டிப்பாக காக்னிசன்ஸை பற்றி ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. அப்போ காக்னிசன்ஸ்னால் என்னன்னு நம்ம எப்படி எழுதுறது? வாட் இஸ் மீன் பை காக்னிசன்? யாராவது சொல்லலாமே. வெரி குட். எல்லாரும் கிளப் பண்ணீங்க. வெரி குட். மேஜிஸ்ட்ரேட் டேக்ஸ் காக்னிசன்ஸ் பை டேக்கிங் ஜுடிஷியல் நோட்டீஸ் சொன்னாங்க. நோட் பண்ண வேண்டாம், இருக்கட்டும். வேற யாராவது? வாட் இஸ் மீன் பை காக்னிசன்ஸ்? காக்னிசன்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது. காக்னிசன்ஸ் இஸ் நத்திங் பட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் பை தி ஜட்ஜ். எழுதிக்கோங்க. இன்னொரு டேர்ம் வந்து பி அவேர் ஆஃப். பி அவேர் ஆஃப். இந்த மாதிரி டெஃபினிஷன்ஸ் தான் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குறாங்க. இப்போ காக்னிசன்ஸ் அகெயின்ஸ்ட் அஃபென்சஸ் இஸ் பர்மிசபிள். காக்னிசன்ஸ் அகெயின்ஸ்ட் அஃபெண்டர் பர்மிசபிளா? நாட் பர்மிசபிள். வெரி குட்.
இப்போ மேஜிஸ்ட்ரேட் வந்து while taking cognizance by applying his judicial mind, he should look into the materials produced before him. By applying his mind, he will take cognizance of the offences, not against offenders. Cognizance, எழுதிக்கோங்க, cognizance only will be taken as against the offences. This is rule. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? ரூல் என்னன்னா cognizance against the offenses is permissible. It is a rule. What is the exception for that? In NI Act case, cognizance can be taken as against the offender, not against the offense. இது ஒரு எக்ஸெப்ஷன். அதுல வந்து நீங்க offender இல்லைன்னா it cannot be. ஸோ இதுதான் ஒரு அகடமிக் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஜென்ரல் டைரி. இப்ப ஜென்ரல் டைரின்னு ஒன்று இருக்கு, கேஸ் டைரின்னு ஒன்று இருக்கு, ஸ்டேஷன் டைரின்னு ஒன்று இருக்கு, போலீஸ் டைரின்னு ஒன்று இருக்கு. 4 வகையா இருக்கும். பயங்கரமான ஒரு குழப்பம் இருக்கும். எது எதோட கவர் ஆகும்? இந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க உங்க டே டு டே ஒர்க்ல once you become APP, you should know the nuances of diaries. Section 173 CRPC எடுத்து யாராவது அதில் படிங்களேன். படிங்க. Every police officer making an investigation under this chapter shall provide in subsection 3 of section 172 of CRPC. Likewise in state of Bihar and other. ஓகே, இப்போ டைரின்ற வார்த்தை அங்கே இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் டைரின்னு இருக்கான்னு பாருங்க. போலீஸ் டைரி, கேஸ் டைரி, இது ரெண்டுமே ஒன்று. போலீஸ் டைரியும் கேஸ் டைரியும் ஒன்று. இந்த ரெண்டுமே அக்யூஸ்ட் cannot ask for to produce it before the court of law. Accused, neither the accused nor his agent, that is advocate, is entitled for asking the police diary or case diary because of the bar envisaged under section 172 class 3. சரியா? அதை கேட்க முடியாது. போலீஸ் டைரியவும் கேஸ் டைரியவும் அக்யூஸ்ட் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. பட் எதை கேட்கலாம் அக்யூஸ்ட் அப்படின்னா, ஸ்டேஷன் டைரி இருக்கும், ஜென்ரல் டைரி. ஜென்ரல் டைரியவும் ஸ்டேஷன் டைரியவும் ஒரு கேட்கலாம். இந்த ரெண்டும் எதோட கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரில் 706, 707 ஆஃப் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். ஜென்ரல் டைரியும் ஸ்டேஷன் டைரியும் which are covered by section 706 and 707 of police standing order. Whereas police diary and case diary which are covered by section 172 class 3. சரியா? அக்யூஸ்ட் எப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை கோர்ட் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூப்பிட்டு அவரோட மெமரியை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த கேஸிலிருந்து உள்ள விஷயங்களை கான்ஃபரண்ட் பண்ணுறாங்கன்னா
then is accused is entitled to cross-examine the particular limited purpose. என்ன எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த கேஸ் டைரியவோ போலீஸ் டைரியோ பார்த்து ஐஓ சாட்சி சொல்கிறாரோ இல்லை கோர்ட் வந்து எடிட் பண்ணிக்கலாம் அதை. தி போலீஸ் டைரி ஆர் கேஸ் டைரி cannot be produced as evidence. எழுதிக்கோங்க. ஒரு ஜட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பி கலைச்செல்வன் வெர்சஸ் ஸ்டேட் 2019 2 Law Weekly Criminal பேஜ் நம்பர் 161. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல தான் இந்த 4 டைரியவும் டிஸ்டிங்யூஷ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டைரி எதில் கவர் ஆகும்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பி கலைச்செல்வம் வெர்சஸ் ஸ்டேட் 2019 2 Law Weekly Criminal பேஜ் 161. இதே ஜட்மெண்ட்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் டிசைட் பண்றாங்க. இது ஒரு டிவிஷன் பெஞ்ச் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. ஒரு இல்லஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு சொல்றேன். ஒரு ட்ரையல் ப்ராசிக்யூஷன் சைடில் ஏன்றவரை விட்னஸா சைட் பண்ணியிருக்காங்க. A who has been cited as a witness for the prosecution. On the side of prosecution, he entered into the witness box and deposed evidence. After the completion of examination of evidence on the side of prosecution, the very same witness was called for as a defense witness by the defense. Whether that process is permissible, ஏன்றவரை ப்ராசிக்யூஷன் சைடில் விசாரிச்சாச்சு. டிஃபென்ஸ் சைடில் எனக்கு அவர் விசாரிக்கணும், டிஃபென்ஸ் விட்னஸான்னு மனு போடுறாங்க. நீ ஏபிபி என்ன பண்ணுவீங்க? இப்படி தான் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்கா கொஸ்டின்ஸ் வரும். சார் ஆமா, ப்ராசிக்யூஷன் சைடில் அவரை எக்ஸாமின் பண்ணியாச்சு, டிஃபென்ஸ் சைடில் கிராஸ் பண்ணியாச்சு. அதே விட்னஸ் எங்களுக்கு டிஃபென்ஸ் சைடில் விட்னஸா வேணும்ன்றாங்க. சும்மா நான் ஒண்ணுமே இல்லை கிரிமினலால. இட் இஸ் நத்திங் பட் காமன் சென்ஸ். நீங்க ஜஸ்ட் உங்க மைண்ட் அப்ளை பண்ணி இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க, ஆன்சர் ஆட்டோமேட்டிக்கா வந்து எது illogical. Very good. Imprudent. How a person can be examined on either side. What will be his veracity? What will be his trustworthy? என்னைய கூப்பிடுறீங்க, நான் ஆமா ஆமா அவங்க பண்ணலன்றேன். இங்கே கூப்பிடுறாங்க, இல்லை இல்லை பண்ணாருன்றேன். How can the court can rely upon? How the court could repose confidence? இவ்வளவுதான் நம்ம காமன் சென்ஸ் தான். ஸோ இதை வந்து ஒரு 2 இடத்துல அப்படி பண்ணிட்டாங்க. திருநெல்வேலியில் ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் இப்படி ஒரு யாரும் தெரியுமா, ஐஓவை விசாரிச்சவரை இந்த ஜட்மெண்ட்ல தான் அந்த ப்ராக்டிஸை டெப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஐஓ வந்து அந்த ப்ராசிக்யூஷன் சைடில் சாட்சி சொல்லிட்டு போயிட்டாரு. தி வெரி சேம் ஐஓ வாஸ் கால்டு பை தி டிஃபென்ஸ் அஸ் அ டிஃபென்ஸ் விட்னஸ். Once again he entered into the witness box and gave evidence in favor of defense. That practice was deprecated, seriously disapproved by the Honorable High Court. இதுதான் அந்த கலைச்செல்வம் கேஸ். பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. A witness cannot play a dual role. இதுதான் பாயிண்ட். அப்புறம் கம்ப்ளைண்ட் இருக்கு பாருங்க. கம்ப்ளைண்ட் நம்ம பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவோம். கம்ப்ளைண்ட் அப்படின்னு 200ல அந்த 200ல ஃபைல் பண்ற கம்ப்ளைண்ட் வந்து மஸ்ட் கான்ஸ்டியூட் தி இன்கிரிடியன்ஸ் ஆஃப் செக்ஷன் 2D ஆஃப் சிஆர்பிசி. சரியா?
இந்த பிரைவேட் கம்பெனியை பொறுத்தளவுக்கு கம்ப்ளைண்ட்டை இதுக்கு ஒரு கிரிமினல் கேஸ்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றோம். வெதர் தட் கம்ப்ளைண்ட் கேன் பி அமெண்டட் ஆர் நாட், இதுதான் கேள்வி. கம்ப்ளைண்ட் அமெண்ட் பண்ணலாமா? கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டீங்க சார். சம் பர்டிகுலர்ஸ் இஸ் subsequently found to be missing. You filed an application seeking amendment of complaint, whether it is legally permissible. இப்படி கேட்குறேன், கம்ப்ளைண்ட் அமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா? அவ்வளோதான். பண்ணலாமா? பண்ண முடியாதா? இல்ல சார், பிரைவேட் கம்ப்ளைண்ட் சார். கோர்ட்ல நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறீங்க. பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துறீங்க. மேஜிஸ்ட்ரேட்டை போய் சொல்றீங்க, மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் பெட்டிஷன் போடுங்கன்றாரு. என்ன ப்ரொவிஷன்ல போடுவீங்க? வெதர் அமெண்ட்மெண்ட் இஸ் பெர்மிசிபிள் ஃபண்டமெண்டலி. நார்மலி அமெண்ட்மெண்ட் இஸ் unknown to criminal law. எழுதிக்கோங்க. The amendment of complaint is unknown to criminal law. It is a rule, but exceptionally it can be done. Some exception circumstance la பண்ணலாம். எங்க ப்ரொவிஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கே தெரியாது, அப்படி ஒரு ப்ரொவிஷன் கிடையாது. பட் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் given a guideline. நோட் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர் சுகுமார் வெர்சஸ் சுனந்த் ரகுராம், SUNNAD, சுனந்த் ரகுராம், 2015, 9 SCC, page 609. இதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, before taking cognizance, amendment can be made. First point, before taking cognizance, amendment of complaint can be made. Provided it should not alter or change the original structure of the complaint. கம்ப்ளைண்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ஜட்ஜ்மெண்ட் பிரகாரம். அமெண்ட்மெண்ட் பண்றன்ற பேர்ல கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மாத்திரக்கூடாது. இட் இஸ் இம்பர்மிசபிள். To some extent it can be amended, that too before the stage of taking cognizance. அவ்வளவுதான், இதுதான் பாயிண்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 110 CRPCல கேஸ் போடுவாங்க பாத்தீங்களா? 110ல 110 CRPC அது என்ன சொல்லுது? 1 இயருக்கு அட்லீஸ்ட் எதுலயுமே குற்றத்தில் ஈடுபடக்கூடாது. வெரி குட். பாண்ட் ஃபார் எது? டு மெயின்டைன் குட் பிஹேவியர் ஆர் கீப்பிங் பீஸ். சரியா? இந்த மாதிரி வந்து பாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவாங்க. அது யார்கிட்ட போய் எக்ஸிக்யூட் பண்ணணும்? ரெவென்யூ அத்தாரிட்டிஸ். கமிஷனர்கிட்ட எப்ப நான் வர்றேன்னா, கமிஷனருக்கு ஸ்பெசிஃபிக்கா ஜிஓ போட்டு நம்ம கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி தான் கமிஷனர் வருவார். ஹி வில் கம் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். கமிஷனர் வருவார். இப்போ என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, இந்த மாதிரி 110ல ஒரு பாண்டை எழுதி கொடுத்துட்டு 1 வருஷத்துக்கு நான் எந்த குற்றத்திலும் ஈடுபட மாட்டேன்னு ஒரு சூரிட்டியை வாங்கிட்டு 2 நாள் கழிச்சு ஒரு கேஸை ஒன்றை போட்டு அவரை கொண்டு போய் இந்த மாதிரி இந்த பாண்ட் எழுதி கொடுத்ததை பிரீச் பண்ணிட்டாருன்னா
அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், he passed a sentence to the tune of 1 year, 2 year, 3 year, whatever he wants. இந்த மாதிரி அவர் பண்றதுக்கு அவருக்கு லீகலா பவர் இருக்கா? இது மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ஆக்ட் 14 போடுறாங்கல்ல, கூண்டாஸ் ஆக்ட், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். பேப்பர் புக்கு தயார் பண்ணணும், கலெக்டர்கிட்ட போய் அப்ரூவல் வாங்கணும், பல விஷயங்கள் இருக்கு. இது சிம்பிள்ல, கொண்டு போய் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டு போய் ஒரு 110 பாண்டை வாங்கிட்டு அதை ஒரு 3 நாள் கழிச்சோ, 1 வாரம் கழிச்சோ, 1 மாதம் கழிச்சோ ஒரு அஃபென்ஸை, ஒரு எஃப்ஐஆரை போட்டு, இந்த மாதிரி நீ பாண்ட் எழுதி கொடுத்துருக்க, நீ பிரீச் பண்ணிட்ட, ஸோ யூ ஆர் லைபிள் டு பி இம்ப்ரிசன் ஃபார் தி பீரியட் ஆஃப் 1 year அப்படின்னு தூக்கி உள்ள போட்டலாம். வித்தவுட் சார்ஜ் ஃப்ரேமிங், வித்தவுட் ட்ரையல், வித்தவுட் எனிதிங். இது மாதிரி நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நம்ம ஹைகோர்ட்டில் ஒரு டிவிஷன் பெஞ்ச் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சென்டென்ஸ் கொடுக்க பவர் இருக்கா இல்லையா அப்படின்னு. That too while exercising the power under section 122 1B of CRPC. The division bench said no. The executive magistrate, note பண்ணிக்கோங்க, இதுதான் பாயிண்ட். The executive magistrate has no power to pass the imprisonment while exercising his power under section 122 1B of CRPC. P. Sadish versus State, judgment பேரு P. Sadish versus State, 2023, 2 MLJ criminal, page 114. (2023) 2 MLJ criminal, page 114. அப்ப அந்த வயலேட் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பாண்ட் எழுதி கொடுத்துக்கார்ல சார், வயலேட் பண்ணிட்டாரு, வாட் ஷுட் ஹவ் பீன் டன்? CRPC ல the accused must be dealt with by the judicial magistrate. எழுதிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 102 CRPC, 106ல BNSS. நான் சொல்றதுல தான் கேள்வி வரும், உறுதியா சொல்றேன். ஏன்னா போன தடவை டிஜே எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, அந்த எக்ஸாம் எழுதின அந்த டீம், அந்த கொஸ்டின் பேப்பர் டீம்ல நீங்க இருந்தீங்களாமேன்னு. அப்படிலாம் நான் இல்லை, ஆனால் நான் சொன்னால் நடக்கும். அதனால் ரொம்ப மைனூட்டாக நீங்கள் அதை பார்க்கணும். இது எல்லாமே ரொம்ப நுவான்ஸ்டான ஏரியா. 102 CRPC ஏதாவது படிங்க. போலீஸ் ஹேஸ் பவர் டு சீஸ் சர்டன் ப்ராப்பர்ட்டின்னு ஹெட்டிங் ஆரம்பிச்சு உள்ள என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் கேன் சீஸ் எனி ப்ராப்பர்ட்டி அப்படின்றாங்க. வெதர் தட் எனி ப்ராப்பர்ட்டி, த டேர்ம் வுட் இன்க்ளூட் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. இங்கே நம்ம பார்ல ஒரு மர்டர் நடந்துச்சு. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, இதை சீஸ் பண்ணிடுறாங்க. இந்த பார்ல இந்த ரூமை வந்து, இந்த அக்கரன்ஸ் பிளேஸ் சார், நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படுது, நாங்கள் சீல் வச்சுட்டோம், எல்லாம் வெளியே போங்க, நாளைக்கு வந்து நடத்தக்கூடாது, 1 மந்த்துக்கு நாங்கள் சீல் வச்சு கூட்டிட்டு வந்தாங்க. வெதர் இட் இஸ் பர்மிசபிள், பண்ணலாமா? அங்கே போட்டிருக்காங்கல்ல, எது அப்புறம் எதை சீஸ் பண்றது? கோர்ட்டை சீஸ் பண்ணிடலாமா?
எனி ப்ராப்பர்ட்டின்னு ஒரு வேர்ட் இருக்குல்ல, வெதர் தட் ப்ராப்பர்ட்டி இது இமூவல் ப்ராப்பர்ட்டி தானே இல்லையா? இது மூவபிளா? பார் ரூம் இமூவல் ப்ராப்பர்ட்டி. வெதர் திஸ் கேன் பி சீஸ்ட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் தி கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ். சும்மா இப்ப சொன்னீங்கல்ல, ஒரு லாஜிக்கா இருக்கா? இது லாஜிக்கா இருக்கா? இதை பண்ணிட்டா வீட்டில் குடியிருப்பாங்க, ஒருவேளை அவங்க அங்க உள்ள கப்பலுக்கு ஏதாவதுன்னா அவங்களுக்கு வேற யாராவது குடி வரணும், மொத்தமா போட்டுறதுனால என்ன வரப்போகுது? இமூவல் ப்ராப்பர்ட்டி இது பண்றதுனால. இதுதான் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இதுல. ஆனா அந்த எனி ப்ராப்பர்ட்டின்ற டேர்மை சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரட் பண்றாங்க. எழுதிக்கோங்க. 2019 வால்யூம் 20 SCC பேஜ் நம்பர் 119 நிவேதா ப்ராப்பர்ட்டி லிமிடெட் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, the term any property which does not include immovable property, அவ்வளவுதான் பாயிண்ட். Any property, the term does not include immovable property. அப்ப வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷனுக்கு இல்ல இது பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு ஏதாவது ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் நடந்திருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டியோட ஆரிஜின் அதாவது டாக்குமெண்ட்ஸ் வச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் கேன் பி சீஸ்ட் ஆஃப். எழுதிக்கோங்க. தி டாக்குமெண்ட்ஸ் பர்டைனிங் டு தி இம்மூவல் ப்ராப்பர்ட்டி கேன் பி சீஸ்ட் ஆஃப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு ப்ரொவிஷன் என்னன்னா, செக்ஷன் 2J BNSSல வந்து 2N லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் அதுக்கு பேரு. இப்போ இன்வெஸ்டிகேஷன் கேட்டு நம்ம பெட்டிஷன் போடுறோம் 156 கிளாஸ் 3ல சீக்கிங் டைரக்ஷன் டு ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன் போடுறோம். அந்த பெட்டிஷன் எழுதுறேன் நான். ரெஸ்பாண்டா சிபிசிஐடி போலீஸ் சேர்க்குறேன், இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் அவங்கள ஆர்டர் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. இங்கே மதுரை JM1ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறேன். ஃபைல் பண்ணி எனக்கு சிபிசிஐடிக்கு ஆர்டர் போடுங்க. நான் அப்படி கேட்க முடியுமா? அப்படி கேட்டா அவங்க ஆர்டர் போட முடியுமா? இல்ல சார், இப்படி வச்சுக்கோங்க. நான் எஃப்ஐஆர் கொடுக்குறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், நோ எஃப்ஐஆர். கம்ப்ளைண்ட் எடுத்து எஸ்பிக்கு அனுப்புறேன், நோ ஆக்ஷன். அல்டிமேட்டா எனக்கு இங்கே தான் வந்து நம்ம ஃபைல் பண்ண சொல்லி, இப்போ BNSSல பார்த்தீங்கன்னா செக்ஷன் 173ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 173ல கிளாஸ் 4ல இந்த 2 ஆல்டர்னேட்டிவ் ரெமடிஸையும் நீங்கள் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேற வழியே இல்லை. யூ ஷுட் அப்ரோச் தி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சீக்கிங் ஆர்டர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, எங்ககிட்ட சொல்லுவாங்க, சார் ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் போட்டு கொடுங்கண்ணே. நாங்கள் டக்குன்னு அந்த 2 கம்ப்ளைண்ட்டையும் வாங்கி 482ல எஃப்ஐஆர் டைரக்ஷன் போட்டுட்டே இருப்போம். அதுக்கப்புறம் அதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வியூ வந்துச்சு, 2 டிஃபரெண்ட் ஜட்மெண்ட் வந்துருச்சு. ஒன்று சுகேசன் டிரான்ஸ்போர்ட் கேஸ்னு எழுத வேண்டாம், நீங்கள் நோட் பண்ணி சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சுகேசன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒரு ஜட்மெண்ட் வருது. அதில் ஜட்ஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, 154 கிளாஸ் 1 கம்ப்ளை பண்ணணும், 154 கிளாஸ் 2 கம்ப்ளை பண்ணணும், 3 கம்ப்ளை பண்ணணும்,
அப்புறம் 156(3)க்கு போயிடணும், அதுக்கப்புறம் 482 வரணும்னாங்க. இன்னொரு ஜட்ஜ் சொல்றாங்க, கே ரகுபதி வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதுல இல்ல தோ ஆல்டர்னேட்டிவ் ரெமடிஸ் ஆர் அவைலபிள், தட் வில் நாட் பிகம் அ பார் டு அப்ரோச் 482. இன்ஹரண்ட் பவர் இருக்கு, அதனால இங்க ஸ்டேட் ஆகி வரலாம் நாங்க. ஸோ கான்ஃபிளிக்டிங் வியூஸ். தென் a division bench was constituted comprising 2 judges. பிரபாகரன் வெர்சஸ் சூப்பரண்டன்ட். இது எழுதிக்கோங்க இந்த ஜட்மெண்ட். பிரபாகரன் வெர்சஸ் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தஞ்சாவூர். இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சுகேசன் கேஸ்ல சொன்னதான் பாயிண்ட் தான் கரெக்ட். எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டான்ஸ்ல வேணா நீங்க 482ல ஹைகோர்ட்டுக்கு வந்துக்கலாம். பட் நார்மல் ரூல் என்னன்னா 156 கிளாஸ் 3ல மேஜிஸ்ட்ரேட்டை போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து இப்ப இந்த நான் அதை எப்படி பாக்குறேன்னா, இந்த பிஎன்எஸ்எஸ்ல வந்திருக்க 175 கிளாஸ் 4 அந்த டிவிஷன் பெஞ்சில் சொன்ன பாயிண்ட் ஒன்று. ஸோ அன்லெஸ் யூ அப்ரோச் தி ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் சீக்கிங் ஆர்டர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன், யூ கேனாட் கம் டு தி ஹை கோர்ட் ஸ்ட்ரைட் அவே. திஸ் இஸ் தி செட்டில்டு லா நவ். அந்த ஜட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பிரபாகரன் கேஸ். ஆமாம், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் தஞ்சாவூர். இந்த சொல்றேன். போறதுக்குள்ள சொல்லிடுறேன். இப்ப நம்ம பாயிண்ட் வரலாம். இப்ப நம்ம என்ன பாயிண்ட் கேட்டோம்னா, இப்ப ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து சிபிசிஐடிக்கு ஆர்டர் போட முடியுமா, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் பாயிண்ட். அதே மேஜிஸ்ட்ரேட் இப்படி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க, நீங்க போய் ஏபிபியா இருக்கீங்க. அந்த ஜட்ஜுக்கு ஒரு டவுட் வந்தது, என்ன சார் எனக்கு பவர் இருக்கா, எப்படி சார் நான் ஆர்டர் போடலாமான்னு கேட்குறாரு. அஸ் ஏபிபி நீங்க என்ன அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? நான் அதுக்கு தான் ஆரம்பிக்கும் போதே செக்ஷன் 2Jல இருந்து ஆரம்பிச்சேன். 2JNல லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை பைண்ட் பண்ற ஸ்டேஷன்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப JM 5 ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த 5 பேருக்குள்ளதான் அவர் ஆர்டர் போட முடியும். he cannot travel beyond his jurisdiction. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்னு, CPCID, CBI which are allied police force, they can be entrusted with the investigation only by the orders of Supreme Court, High Court, government. அவ்வளவுதான், மேஜிஸ்ட்ரேட் பவரே கிடையாது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, தி மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் நோ பவர் டு ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன் by directing the CPCID or CBI, full stop. However, the investigation can be entrusted with the allied police force, that is CBI or CPCID, only at the instance of the Honorable Supreme Court of India or the Honorable High Court or by the state government. இப்படின்னு எங்க சார் சொல்லியிருக்கு?
அப்படின்னு என்னை பார்த்து கேட்கணும். நீங்கள் எப்பவுமே ஒரு கேள்வி கேட்கணும்ல. நான் மட்டும் சொல்லிட்டேன், நம்பிடலாமா நீங்கள்? இப்படி எங்கே சார் சொல்லியிருக்கு? நீங்கள் மட்டும் சொல்லிங்க சுப்ரீம் கோர்ட் விட்டுறீங்க, ஹை கோர்ட் விட்டுறீங்க. வேர் இட் ஹாஸ் பீன் ஸ்டேட்டட் சோன்னு கேட்கணும். நீ பார்த்து எழுதிக்கோங்க. எஸ் மதியழகன் வெர்சஸ் ஸ்டேட். டூ 2017 2 Law Weekly Criminal. பேஜ் நம்பர் 19. இதில் வந்து இந்த பேஜ் நம்பர் 19 நீங்கள் போய் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 19 உங்களுக்கு டவுட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஜேர்னல் செக்ஷனில் இருக்கும். அதனால் ஜேஎஸ்னு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. நான் என்னென்னலாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுறனோ அதை போய் நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும். யூ ஷுட் மேக் யுவர் மெமரி டு ரெஃப்ரெஷ். சரியா? கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும், ஒரு வழியே இல்லை. ஸோ இந்த மதியழகன் கேஸில் ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் வந்து இப்படி எழுதியிருக்காங்க. திஸ் ஜட்மெண்ட் இஸ் சப்சிக்வெண்ட்லி ஃபாலோட் பை வேரியஸ் ஹைகோர்ட்ஸ். நேற்று கூட ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இந்த ஜட்மெண்ட்டை கேட்டு அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒரு கேஸில். இதே மாதிரி தேனியில் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 156 CBCID இன்வெஸ்டிகேஷன் கேட்குறாங்க. தட் வாஸ் ரிஜெக்டட். அகெயின்ஸ்ட் விச் ரிவிஷன் வாஸ் ஃபைல். ரிவிஷன் ஆல்சோ டிஸ்மிஸ். தேர் ஆஃப்டர் கிரிமினல் OP வர்றாங்க. அந்த ஆர்டர்லாம் செட்டிஸ்ஃபை பண்ண சொல்லி அப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜட்மெண்ட்டை தேடி எடுத்து இதை வச்சு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட். தென் அப்புறம் நம்ம இன்வெஸ்டிகேஷன் உள்ள வந்துடலாம். இப்போ இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா என்ன மீனிங்? வாட் இஸ் மீன் பை இன்வெஸ்டிகேஷன்? சூப்பர் சார். பை whom? Where the point lies. Investigation is nothing but collection of evidence by the police officer. அவ்வளவுதான், ஒரே பாயிண்ட். BNSSல வந்து என்ன செக்ஷன் உங்களுக்கு தெரியுமா? அது 2L. வெரி குட். 2L 2L ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் கொடுக்குறாங்க. 2L ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ். நார்மலாக CRPCயில் என்ன சொல்லியிருந்தாங்க? இன்வெஸ்டிகேஷனை பற்றி டெஃபினிஷன் 2. ரமேஷ், இன்வெஸ்டிகேஷன் டெஃபினிஷன் என்ன CRPCயில்? 2H. இங்கே 2L. இந்த L மட்டும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் அப்பன் பண்ணுறாங்க. அதை நானே படிச்சிடுறேன். Where any of the provisions of a special act are inconsistent with the provisions of this Sankita, the provisions of the special act shall prevail. ஏன் இந்த எக்ஸ்பிளனேஷன் வைக்கணும்? ஸ்பெஷல் ஆக்ட்ல பவர் இருக்குது. ஸ்பெஷல் ஆக்ட்னா ஸ்பெஷல் ஆக்ட் தான் ப்ரிவில் ஓவர் ஆகும். அதுதான் ப்ரிவில் ஓவர் ஆகும். when there is inconsistency between the ordinary law and the special law, the special law will prevail over the ordinary. இது ஒரு செட்டில்டு பாயிண்ட். இதுக்கு ஒரு மேக்ஸிம் இருக்கு தெரியுமா? சூப்பர். ஜெனரலியா ஸ்பெசிலிபஸ் நான் டெராகண்ட். அவ்வளோதான், நோட் பண்ணிக்கோங்க. இதை கூட உங்களுக்கு சொல்லி இதுக்கு என்ன மீனிங் கேட்டலாம். ஜெனரலியா ஸ்பெசிலிபஸ் நான் டெராகண்ட். ஒன் 156 இருக்கு பாருங்க. 156ல சிஆர்பிசியில் கிளாஸ் 2 யாராவது படிங்க. கிளாஸ் 2
156ல கிளாஸ் 2, பிஎன்எஸ் வச்சிருந்தீங்கன்னா 175ல கிளாஸ் 2 படிங்க. Yes, 170. 75 2. There's no proceedings of your police officers. In any such case, sir, at any stage, the court will question on the ground that the case was on which such officer was not empowered under this section to investigate. இந்த நார்மலா இந்த சிஆர்பிசிலையோ இந்த பிஎன்எஸ்எஸ்லையோ ஒரு ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்றாருன்னா his investigation cannot be questioned on the ground that he is not empowered by the act. இப்படிதான் சொல்லியிருக்காங்க. அவரோட இன்வெஸ்டிகேஷனை கொஸ்டின் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் ஹிஸ் காம்பிடன்சி. இதுதான் ஜென்ரல் லா. இப்போ எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஏன் எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் வந்துச்சுன்னா ஒன்று புரியும். இஃப் இட் இஸ் அ கேஸ் ஆஃப் எஸ்சிஎஸ்டி ஆக்ட், ஹிஸ் காம்பிடன்சி கேன் பி கொஸ்டின். புரியுதா? ஸ்பெஷல் ஆக்டில் ரூல் 7 கிளாஸ் 1 பிரகாரம் தி போலீஸ் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் டிஎஸ்பி அலோன் கேன் இன்வெஸ்டிகேட் தி கேஸ். when that being so, his competency can be questioned during investigation. அதுதான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ். புரியுதா உங்களுக்கு? இப்போ எக்ஸ்பிளனேஷன் ஏன் வைக்கிறாங்கன்னா இதுக்கும் அதுக்கு ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா ஸ்பெஷல் ஆக்ட் வில் ப்ரிவைல் ஓவர். நார்மலாக பண்ண முடியாது, அவரோட காம்பிடன்சியை கொஸ்டின் பண்ண முடியாது. In special act, if a particular provision specifically says so, it should be followed with. சரியா? இதுதான் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐஆருக்கு வந்துடலாம். 173 பிஎன்எஸ்எஸ்ல 173, சிஆர்பிசியில் 154. Information in cognizable cases. Cognizable casesல இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸை ரிவீல் பண்ணுதுன்னா என்ன பண்ணணும்? தி போலீஸ் has to register the FIR. பண்ணணுமா? பண்ணணும். எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் அப்படின்னு 154 இருந்துச்சு. இப்போ எஃப்ஐஆர் போடாமல் இருக்கலாம். ஆன் வாட் கிரவுண்ட்? ஏன் போடாமல் இருக்க முடியும்? என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில்? இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 173ல எவ்ரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிங் டு தி கமிஷன் ஆஃப் எ காக்னிசபிள் அஃபென்ஸ் irrespective of the area where the offence is committed may be given orally or by electronic communication to an officer in charge of the police station and if given. Irrespective of area antaanga. Zero FIR ஒரு கான்செப்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜீரோ எஃப்ஐஆர். என்ன ஜீரோ எஃப்ஐஆர்னா? மதுரையில் அக்கரன்ஸ் பண்ணிட்டு மதுரையில் நடந்த ஒரு அஃபென்ஸில் நான் பாதிக்கப்பட்டு என் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்கே போய் நான் கம்மி கொடுக்கலாம். இந்த மாதிரி என்னை அங்கே வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு அந்த போலீஸ்கார் வந்து உனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னு என்னை கேட்க முடியாது பிகாஸ் ஆஃப் தி அமெண்ட்மெண்ட் ஆஃப் நியூ பிஎன்எஸ்எஸ். ஸோ அந்த ஜீரோ எஃப்ஐஆர் கான்செப்ட் இஸ் ஸ்டாச்சூட்டர்லி ரெகக்னைஸ்ட் 173ல ஒரு பாயிண்ட். சரியா? irrespective of any area, if information is given disclosing cognizable offense, FIR shall be registered. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்ப்ளைண்ட், அதுவும் இங்கே ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 173 கிளாஸ் 1ல ரோமன் லெட்டர் 2ல பார்த்தீங்கன்னா by electronic communication it shall be taken on record by him on being signed within 3 days by the person giving it. இப்போ ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு போய் ஒரு கையெழுத்து போடணும்.
இப்படியும் ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க. நார்மலாக நம்ம ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டு இந்த 173 முன்னாடியே கொடுத்துட்டே இருக்கோம், அது ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நவ் இட் பிகம்ஸ் ஸ்டாச்சுட்டர்லி ரெகக்னைஸ்ட். சரியா? ஸோ 2 விஷயம், 0 எஃப்ஐஆர் irrespective ஆஃப் எனி ஏரியா கம்ப்ளைண்ட் கேன் பி given. 1. 2வது பாயிண்ட்டு, கம்ப்ளைண்ட் கேன் பி given by electronic means, ஆன்லைன் கம்ப்ளைண்ட். கிளாஸ் 3 இது ஒரு முக்கியமான ஏரியா. Without prejudice to the provisions contained in section 175 and receipt of information relating to the commission of any cognizable offence which is made punishable for 3 years or more but less than 7 years, the officer in charge of the police station may, with the prior permission from an officer not below the rank of deputy superintendent of police, considering the nature and gravity of the offence, 1. Proceed to conduct preliminary inquiry. லலிதா குமாரி கேஸ் கேள்விப்பட்டீங்களா? லலிதா குமாரி கேஸ் எத்தனை ஜட்ஜஸ் டிசைட் பண்ணாங்க? அதை 5 ஜட்ஜஸ். என்ன கேள்விப்படவே இல்லையா? 5 ஜட்ஜஸ் பெஞ்ச், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச். யாரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுனா தெரியுமா? இப்படிலாம் கேள்வி கேட்டுருவாங்க, இன்டர்வியூல கேட்டுருவாங்க. ஜஸ்டிஸ் சதாசிவம், நம்ம ஊர்ல இருந்து போனவர், தமிழ்நாட்டில இருந்து போனவர். when he was CJI of India, he authored the judgment. சரியா? இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் டைமா preliminary என்கொயரின்ற கான்செப்டே முத வருது. எழுதிக்கோங்க. தி preliminary என்கொயரி கான்செப்ட் இஸ் inserted through the judgment of Constitution Bench of the Honorable Supreme Court, namely Lalita Kumari versus State of UP, Uttar Pradesh. SCC page number 1. இதோட நம்ம டீ பிரேக்கு ஒரு 5 minutes அப்புறம் ரெஸ்யூம்